Day 61 of Taekwondo state match preparation. காலைல பார்த்தீங்கன்னா வெந்தயம் தண்ணி இதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்து ரிட்டர்ன் வந்தோம். என்னடா ரோடு இவ்வளோ காலியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அந்த டெட் எண்டில் ரோடு ஒரு 50 அடி பள்ளமாக இருக்குது, அதனால் அது அந்த வாரம் காலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்தாச்சு. காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டீ பிரவீன் பஜ்ஜி எடுத்துன்னு வந்தோன்னா பஜ்ஜி சாப்பிட்டாச்சு. இந்த ஊரில் தான் புளியோதரில் வெங்காயம்லாம் போடுவாங்க, அது ரத்தம் வந்து அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிஜிக்கு போயாச்சு. 5 முட்டை 2 ஹோல் எக்கு 3 எக் ஒயிட்டு அதுக்கப்புறம் தக்காளி உருளை சாப்பிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு நண்பர், ஒடிசா நண்பர், அவர் கொடுத்தது. அது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு தயிர் சாதம்லாம் இருந்தது பிஜியில், அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டார்க் சாக்லேட் பீனட் அதுக்கப்புறம் கொஞ்சம் முறுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்க போயாச்சு. ஏன்னா இன்றைக்கி ரெஸ்ட் டே. கொஞ்சம் மாம்பழம் சாப்பிட்டுட்டு சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு 700 கிராமு. இது பார்த்தீங்கன்னா இந்த கலைஞனின் கைவண்ணம். இது செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன். நல்லா பயங்கரமாக இருந்தது. முட்டை ப்ளஸ் வெஜிடபிள் கொஞ்சம் தக்காளி வெங்காயம். இவர் தான் மெயின் செஃப்பு இன்னைக்கு. பார்த்தீங்கன்னா பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே சமைச்சிருந்தான். அது நீங்கள் நினைக்கிற மாதிரில அது ஆயிலு. ஒரு சப்பாத்தி சிக்கன் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தால் நம்ம பையன் பாதி வெஜிடபிள் கட் பண்ணி மீதி நீதாக கட் பண்ணோன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ டெஸ்ட் ஒன்று அட்டன் பண்ணோன்னு சொன்னான். அதனால் மாடிக்கு மிக்ஸி எடுத்துகிட்டு போயாச்சு. வே ப்ரோட்டீன் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு அடித்து குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில் ஒன்று சாப்பிட்டாச்சு. See you guys tomorrow. До свидания.